ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் பிறை 17 இஸ்லாம் உலகத்தில் மேலோங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரை பத்ர் களத்தில் தியாகம் செய்த 14 உத்தம சஹாபாக்களுடைய பெயர் பட்டியல்கள் தான் இவைகள். சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், சாதாரண தூரம் கிடையாது. இந்த முன்னேற்றமான காலத்தில் நாங்கள் இந்த இடத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். அந்த காலம் மதீனாவிலிருந்து 150 கிலோமீட்டர் வர வேண்டும் பத்ருக்கு. சஹாபாக்கள் நோன்பையும் பிடித்து கொண்டு வாகனம் இருக்கவில்லை. 313 சஹாபாக்களிடம் இருந்தது வெறுமனே 70 ஒட்டகங்கள், 2 குதிரைகள், மற்றவர்கள் நடைபாதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நாயகத்துடைய தோழர்களும் செய்த தியாகம் ஒன்றா இரண்டா சகோதரர்களே? சுப்ஹானல்லாஹ். நோன்போடு இந்த கொதிக்கக்கூடிய வெயில்ல ரமலான் மாதத்தில் சுப்ஹானல்லாஹ் தான் அவர்களுடைய அந்தஸ்தை உலகத்தில் யாராலும் அடைய முடியாது. அந்த உத்தமர்கள் 14 பேருடைய ஜனாசாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் தான் அடக்கம் செய்தார்கள். ஷுஹதாவு பத்ரில் ஷஹீதாகிய சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள் தான் இந்த இடத்தில் இருக்கிறது. எந்த சஹாபாக்கள் சேர்ந்தாலும் சகோதரர்களே, பத்ரு சஹாபாக்களுடைய அந்தஸ்து அது ஒரு தனியொரு அந்தஸ்து. அதோ தெரியக்கூடிய மலை அது சாதாரண மலை அல்ல. குறிப்பிடுகிறார்கள் அந்த மலைக்கு பெயர் ஜபலுல் மலாய்கா, மலக்குமார்களுடைய மலை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 1000 மலக்குமார்களை, 2000 மலக்குமார்களை, 5000 மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் பத்ருக்களத்தில் யுத்தம் செய்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். அந்த மலைதான் அந்த மலை, அதுதான் ஜபலுல் மலாய்கா. அல்லாஹு தாலா இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை, முஸ்லிம்கள் தியாகம் செய்த இடங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை முழு உலக முஸ்லிம்களுக்கும் வழங்குவானாக.